வான்கார்ட் 2 செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்டது. 17 பிப்ரவரி 1959 அன்று உலகின் முதல் வானிலை கண்காணிப்பு செயற்கைக்கோள் வான்கார்ட் 2 விண்ணில் செலுத்தப்பட்டது. இது பூமியின் மேகங்களையும் வானிலை நிலைகளையும் கண்காணிப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட முதலாவது செயற்கைக்கோளாகும். இந்த செயற்கைக்கோளை யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏவியது. இது வான்கார்ட் திட்டத்தின் ஒரு பகுதியாக உருவாக்கப்பட்டது. அந்நேரத்தில் விண்வெளி போட்டி அமெரிக்கா மற்றும் சோவியத் ஒன்றியத்துக்கு இடையே தீவிரமாக இருந்தது. வான்கார்ட் 2 செயற்கைக்கோளின் முக்கிய நோக்கம் பூமியின் மேக மூடுபனியை அளவிடுவதாகும். இதன் மூலம் உலகளாவிய வானிலை ஆய்வில் முன்னேற்றம் ஏற்படுத்த வேண்டும் என திட்டமிடப்பட்டது. இது வானிலை ஆய்வை விண்வெளி தொழில்நுட்பத்துடன் இணைத்த முதல் முயற்சியாக இருந்தது. இந்த செயற்கைக்கோள் சுமார் 10 கிலோ எடையுடைய சிறிய உலோக உருண்டை வடிவில் இருந்தது. அதில் ஒளி உணரும் கருவிகள் பொருத்தப்பட்டிருந்தன. இவை பூமியிலிருந்து பிரதிபலிக்கும் ஒளியை ஆய்வு செய்து மேகங்களின் இருப்பை கணக்கிட உதவின. ஆனால் வான்கார்ட் 2 முழுமையான வெற்றியை அடையவில்லை. அதன் சுழற்சி கட்டுப்பாட்டில் சிக்கல்கள் ஏற்பட்டதால் துல்லியமான தரவுகளை பெற முடியவில்லை. இருப்பினும் இது எதிர்கால வானிலை செயற்கைக்கோள்களுக்கு அடித்தளமாக அமைந்தது. இந்த முயற்சியின் பின்னர் மேலும் மேம்பட்ட வானிலை செயற்கைக்கோள்கள் உருவாக்கப்பட்டன. 1960ஆம் ஆண்டு டைரோஸ் 1 வெற்றிகரமாக ஏவப்பட்டது. அது தெளிவான மேகப்படங்களை வழங்கி வானிலை ஆய்வில் பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தியது. வான்கார்ட் 2 மூலம் விஞ்ஞானிகள் பூமியை விண்வெளியில் இருந்து கண்காணிக்க முடியும் என்பதை நிரூபித்தனர். இது புயல், சூறாவளி போன்ற இயற்கை பேரிடர்களை முன்கூட்டியே கணிக்க உதவும் புதிய காலத்தை தொடங்கியது. மொத்தத்தில் 17 பிப்ரவரி 1959 அன்று வான்கார்ட் 2 ஏவப்பட்ட நிகழ்வு வானிலை அறிவியல் மற்றும் விண்வெளி ஆய்வில் ஒரு முக்கியமான மைல்கல்லாகும். இது நவீன செயற்கைக்கோள் வானிலை கண்காணிப்பு அமைப்புகளுக்கான அடிப்படையை அமைத்த வரலாற்று சம்பவமாக கருதப்படுகிறது.